வணக்கம். உங்கள் நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசனை போட்டர். நமது இந்தியர்களுக்காக வணக்கம். நமது இந்தியாவில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் வெளிநாடுகளில் வேலை பார்த்து வருகிறார்கள். பொதுவாக சாதாரண சுற்றி பார்க்கக்கூடியவர்களை மட்டும் நான் பேச வரவில்லை. உழைப்பவர்கள், வெளிநாட்டு போய் உழைப்பவர்கள். பொதுவாக வெளிநாடு என்றாலே எல்லோருக்கும் என்ன இனவத்துக்கு ஒரு சொல்லுங்கள் பார்ப்போம். கோடாரி தைலம், டைகர் பாம், சாண்டு, பாடி ஸ்ப்ரே, சாக்லேட், பேரிச்சம்பழம், இதுதான் ஞாபகத்துக்கு. இதுக்கப்புறம் தான் ட்ரெஸ்ஸு, துணிமணிகள். ஆக இது அல்ல வாழ்க்கை. வெளிநாட்டு வாழ்க்கை என்பது அங்கே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான அவனுக்கு மட்டும்தான் தெரியும் வெளிநாட்டுடைய வாழ்க்கை என்ன அப்படின்ட்டு. ஆட்டை விற்று, மாட்டை விற்று, இடத்த விற்று, பூமியை விற்று, பொருளை விற்று, நகையெல்லாம் அடவு வச்சு, லோன் எடுத்து, எல்லாம் எடுத்து, டிக்கெட்டுக்கு பைசா எடுத்து, ஏஜெண்ட்டுக்கு பைசா கொடுத்து, அங்கே உள்ள விசாவுக்கு பைசா கொடுத்து, இப்படி படாத பாடுபட்டு போய் அங்கே சரியான தூக்கம் இல்லாமல், வேலைவாய்ப்பு கம்மியாக இருந்து, பணம் சம்பளம் பற்றாக்குறையாக இருந்து எப்படி வீட்டுக்கு அனுப்புறது? தன்னுடைய தேவைக்கு கூட எடுத்து வைக்க முடியாமல் வீட்டுக்கு அனுப்புவான். இரண்டாவது, ஒரு மாத சம்பளத்தை அனுப்பி முடிச்சுட்டு பற்றாக்குறைக்கு எக்ஸ்ட்ரா பைசா கேட்டு நண்பர்களிடமோ ஓனரிடமோ கேட்டு அந்த பணத்தை மறுபடியும் அனுப்புவோம். அடுத்த கழிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. இதுதான் ஐயா உண்மையான வேலை. இது மட்டும் இல்லை, எத்தனையோ பேர் சாப்பாட்டுக்கு ரொம்ப இதாக இருக்கிறாங்க. சாப்பாட்டுக்கு கூட கிடைக்காத அளவுக்கு அதில் கூட மிச்சம் பிடிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. தெரியாது. நான் வெளிநாடு போயிட்டு வந்தவன் அல்ல. அவருடைய உணர்வுகளை சிந்திக்கப்பட்டவன், செதுக்கப்பட்டவன் என்கிற நிறைய பேர் வெளிநாடு போயிட்டு வந்தவங்கள்ட்ட நான் விசாரித்திருக்கிறேன் நேரடியாக. அதன் அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். ஆக சாப்பாட்டு கூட கிடைக்காம சில வீடுகளில் அவங்க வீட்டுக்கு போக மிச்ச சாப்பாட்டை துறப்படுவாங்க. அதை இவங்க வாங்கிட்டு வந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு அங்கே உள்ள நம்முள்ள இந்தியர்கள் அங்கே அவருடைய வாழ்க்கையை கழித்து கொண்டு வருகிறார்கள். இதன் எத்தனை பேருக்கு தெரியும்? வெளிநாட்டுக்கு போய்ட்டு வந்தால் சென்ட் அடிச்சுட்டு வந்துடுவாங்க, சென்ட் வாங்கிட்டு வந்துடுவாங்க, பேரிச்சம்பழம் கொடுத்துருவாங்க. இப்படி தான் இவங்களுக்கு தெரியும். ஆனால் கஷ்டப்படுறது யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது. இதுதாங்க வாழ்க்கை. அதாவது தாய், தந்தை, பொண்டாட்டி, புள்ள, குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வெறுத்து வாழ்கிறான அந்த வெளிநாட்டுக்காரன். அப்படி சொன்னால் இவங்களுக்கு நிகராக யார் சொல்ல முடியும்னு கேட்டிங்கன்னா நம்ம இராணுவ வீரரை மட்டும்தான் சொல்ல முடியும். இவங்களும் அவங்களும் ஒன்று தான். ஏன்னு கேட்டிங்கன்னா இவங்க தாய், தந்தை, குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு போய் எங்கேயோ பாட்டில் போய் நிற்பாங்க. அதே மாதிரி தான் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை. வந்தால் தான் உண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு. ஆக வெளிநாட்டில் உள்ளவர்களை குறை சொல்லாதீர்கள். அந்த குறை சொன்னால் அது உங்களுக்கே நல்லது அல்ல, அழகல்ல என்று நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசனை போட்ட சார்பாக எனது பணிவான வேண்டுகோளை முன்வைக்கிறேன். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா அமெரிக்காவிலிருந்து இந்தியர்கள் எத்தனை பேரோ நாடு கடத்தப்பட்டார்கள். அந்த அத்தனை பேர் சட்ட ரீதியாக நாடு கடத்தப்பட்டு உள்ளிருக்கிறார்கள். நான் அதில் நுழையவில்லை. ஆனால் அதில் எத்தனை பேரோ இதே மாதிரி ஆட்டை விற்று, மாட்டை விற்று, படிக்க வச்சு, எல்லா இடத்த விற்று, சொத்தை விற்று போயிருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய கஷ்டம் எப்படி கடன் அடைக்கிறது தவிச்சுக்கிட்டு வராங்க. இதெல்லாம் யாருக்கு புரியுமோ புரியாதோ அந்த ஆண்டவனுக்கு புரியும். ஆகவே என்று சொல்லிக்கொண்டு அவர்களுடைய மனசு சந்தோஷமடைய வேண்டும், அவருடைய கடனும் தீர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு வெற்றி நடை போடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. எல்லா வெளிநாடுகளிலும் நாம் இந்தியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லபடியாக அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்து கூறி விடைபெறுகிறேன். நெல்லை மாவட்டத்திலிருந்து வாசனை போட்ட சார்பாக என்றும் உங்களுக்காக நான் குரல் கொடுப்பேன். வணக்கம்.